அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் நாங்கள் 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ஸுக்குரிய ஆன்சர்ஸ் தொடர்ச்சியாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரோம். அதன் அடிப்படையில் ஆல்ரெடி பார்ட் 1 ஏ பார்ட்டுக்குரிய கொஷின்ஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டு ஒரு பார்ட்டாக பிரித்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்பட்டு இது நீங்கள் எங்களோட சேனலுக்கு விசிட் பண்ணுறது மூலமாக அதுகளை பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் பார்ட் 1 பி பார்ட்டுக்குரிய, அதாவது ஸ்ட்ரக்சர் பார்ட்டுக்குரிய கொஷின்ஸ் ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூடியூப்பில் பெரும்பாலும் ஒவ்வொரு கொஷனும் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணப்படும். நீங்கள் எந்த கொஷனை பார்க்குறீங்களோ அதுக்குரிய டிஸ்கஷன் பார்த்துட்டு அடுத்த கேள்விகளுக்குரிய டிஸ்கஷன்ஸும் சேனலில் இருக்கும். சேனல் விசிட் பண்ணி அடுத்த டிஸ்கஷன்ஸும் பார்த்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக பாஸ் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் உங்களோட எக்ஸாமுக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் அப்லோட் பண்ணப்படும். தொடர்ச்சியாக சேனலோட இணைஞ்சிருங்க பேஜோட. ஓகே, நான் இந்த வீடியோவில் 2023 பாஸ் பேப்பர்ஸ் பார்ட் 1 பி பார்ட்டுக்குரிய 2வது கேள்வியை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேள்வியை கவனிங்க. கேள்வி வாசிங்க பாப்போம். உருவில் ஒரு செங்கோண முக்கோணி வடிவ நிலப்பகுதி ஏபிசி இருக்குதாம். யார் ஏபிசி? இவர் ஒரு நிலப்பகுதின்னு சொல்லிக்கிறாங்க. செங்கோண முக்கோணியா வடிவில் இருக்குதாம். அதே நேரம் ஏபிசியையும் மையத்தின் கோணம் 90 பாகையாக உள்ள ஒரு ஆரைச்சிறை வடிவ நிலப்பகுதி ஏசிடி மையத்தின் கோணம் 90 பாகை உள்ள ஒரு ஆரைச்சிறை வடிவம் உள்ள காய்கறி பாத்தி கட்டப்பட்டுள்ளதாம். பையின் பெருமானம் 22 கிலோ கொண்டு இந்த கேள்வியில் செய்ய சொல்லிங்க. இப்போ ஏடி நீளம் 7 மீட்டர் ஆகும். ஏடி 7 மீட்டர்னு தந்திக்குதான். ஆரைச்சிறை வடிவ பகுதி ஏசிடியில் சியிலிருந்து டிக்குள்ள எல்லை வழியே ஒரு வேலி அமைக்கப்படும் எனின் வேலியின் நீளத்தை காண்பு. சரி, என்ன சொல்லிக்குது கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நீளம் என்ன 7 மீட்டர்னு தந்திக்குதான். அப்போ இது ஒரு ஆரைச்சிறை வடிவ நிலம் பதிவுள்ள ஒரு பாத்தியம். அப்போ வேலி அமைக்க போகிறது எங்கே? இதில் சியிலிருந்து டி வரை உள்ள இந்த நீளத்துக்கு தான் வேலி அமைக்க போகிறோம். அப்போ டிரெக்டாக என்ன சொல்லிக்குது? வசனத்தில் தமிழத்தை யூஸ் பண்ணிக்குது. தமிழில் என்ன கேட்டுக்குது? இந்த நீளத்தை, இந்த ஆரைச்சிறை, இந்த வில்லுட நீளத்தை காண்கன்றது தான் மேத்ஸ் ஆவரத்தில். மற்றதெல்லாம் தமிழால் அவங்களுக்கு விஷயத்த சொல்லிக்கிறாங்க. அதையும் விளங்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஆன்சர் எடுக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு எங்களுக்கு என்ன பாவிக்கணும்? ஈக்குவேஷன் பொதுவாக ஒரு வட்டத்தில் பரிதிட நீளத்துக்கு ஈக்குவேஷன் எங்களுக்கு தெரியுமா? 360 2πr × 360 மேல் டீட்டா. வட்டம் எடுத்தா அது டீட்டான்னு உள்ள கோணம் எவ்வளோ இருக்க போகுது? 360 இருக்க போகுது. அது 360 மேல் 360 வரதால் தான் வட்டத்துக்கு நாங்கள் சுற்றளவு 2πr என்று சொல்லி நேரடியாக சொல்கிறது. அதே வட்டத்தில் பாதி பகுதிகள் இருந்தால் நான் சொல்லுவோம் அரைவட்டம். அரைவட்டத்துக்கு கேட்டாலே சொல்கிறேன். இங்கே எவ்வளோ டீட்டா? 180 பாகை. அப்போ 180 வருவார். இங்கே இந்த டீட்டா 180 ஆகும். டீட்டா சமன் 180 பாகை. அதே கால்வட்டம் என்றால் ஒரு 90 தான் எடுத்தாலும் என்ன சொல்கிறோம்? கால்வட்டம். அப்போ இங்கே இதே ஈக்குவேஷனில் டீட்டாவுக்கு பதிலாக 90 போடும். அப்போ இப்படி ஒவ்வொரு கோணம் தரையிலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பிரதிட்டு செஞ்சுட்டு போகிறதா. அதுலேயும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். என்ன பாதி வட்டம்ண்டா டிரெக்டாக 2 போடலாம். 2πr × 2 பாதி வட்டம். அதே நேரம் கால் வட்டம்டா 4 ஆகுவார். அதே நேரம் இதையும் அரைவாசாக இருந்தால் 45 பாகையாக இருந்தால் இவர் இன்னும் 2 அரைவாசால் பெருக்கப்படும். அதாவது 8 ஆகுவார். அதெல்லாம் முழு வட்டத்தில் 3 பகுதி எவ்வளோ வரும்? 120 பாகை. 90 விட கூடுதலாக இருக்கும். என்ன 120 இப்படி ஒரு 120 பாகைன்றதுன்னா என்ன? டிரெக்டாக 2πr × 1 கீழ் 120ன்றது என்ன? 360 3 ஒரு பங்கு. அப்போ டிரெக்டாக 3 வரும். இப்படியான பின்னங்கள் உங்களுக்கு கேள்வி செய்யக்கூடிய நேரத்தில் செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ப்ராக்டிஸில் ஒட்டோவாக உங்களுக்கு மனதில் பதிஞ்சிடும். சரி, அப்படி உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்றாலும் இந்த மெயின் ஈக்குவேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அதில் வந்து வேண்டிய கேள்விக்குரிய ஆன்சர் எடுக்கிறது. சரி, நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுவோம். இதிலேருந்து எப்போவுமே சரியா இதிலேருந்தே யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ எல்லாருக்கும் விளங்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பின்னங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள இல்லாட்டி பொதுவான ஈக்குவேஷனை ஞாபகம் வைங்க. அதுலேருந்து கேள்வி போயிடும். அப்போ இங்கே இந்த ஆரைச்சிறை நீளம், அதாவது வட்ட வில்லிட நீளத்தை கேட்டீங்க தானே. அப்போ இதே ஈக்குவேஷனில் பிரதிடுங்க.
2π r இன்ட்டு 360 மேல் தீட்டா எவ்வளோ 90 பாகை. அப்போ இங்கே சுருக்கினால் 2π r பிரதிடும் பிரதிகிட்ட எழுதிட்டு போனாலும் ஈஸி மேல் எழுதிக்கணும் தானே. 2 இன்ட்டு π எவ்வளோ 22 இங்கே 7 6 எவ்வளோ ஒன்று தந்திக்குது 7 மீட்டர்னு தந்திக்கு தானே. அப்போ பிரதிட்டு இங்கே சுருக்கினால் சரி. அப்போ 360 90 எவ்வளோ இருக்குது 90 2 மடங்கு 180 180 2 மடங்கு 360. அப்போ ஒன்றிங்கில் 4 வேறு கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது 4 2 சுருக்கணும் என்ன. திருப்பி இந்த 2 22 சுருக்கினா 11. அப்போ எல்லாரும் கேன்சல் ஆகுது என்ன 11 மீட்டர் 2 ஆன்சர் வருது. இவ்வளவுதான் இந்த சிடிட நீளம். அப்போ 11 மீட்டர் நீளத்துக்கு வேலி அமைக்க வேண்டி இருக்குது. முதல்ல கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா எங்கள்கிட்ட வேலியின் நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க 11 மீட்டர். முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் சரி. அப்போ ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறோம் நிலப்பகுதி ஏசிடியின் பரப்பளவை காண்பு. ஏசிடி யாரு அதே பகுதி தான். அப்போ இப்போ பகுதியில் நீளத்தை கேட்டாங்க சுற்றளவுக்குரிய வாய்ப்பாட்டை வச்சு நாங்கள் செஞ்சோம். இப்போ இங்கே என்ன ஈக்குவேஷன் பரப்பளவை பற்றி கேட்குறாங்க என்ன. அவருக்கு என்ன ஈக்குவேஷன் கால்வட்டத்தில் பரப்பளவுக்கு என்ன ஈக்குவேஷன் வட்டத்தில் பரப்பளவு பையார்வா இருக்கும். அப்போ நான் முதல் சொன்ன விஷயம். அப்போ ஒன்றிங்கில் 4 என்ன கால்வட்டம் டிரெக்டாக யூஸ் பண்ணுறோம். என்ன பரப்பை தானே கேட்டிக்குதுண்ணே. ஏசிடியின் பரப்பு கேட்டிக்குது. அப்போ டிரெக்டாக பரதிடுங்க. 22 இங்கில் 7 6 7 தர 7 எழுதுவோம். ஒன்றிங்கில் 4 இங்கே யார் கேன்சல் ஆகும் 7க்கு 7 கேன்சல் 22 2 கேன்சல். இப்போ என்ன வரும் 77 இங்கில் 2 வரும் ஆன்சர். இதை இப்படியும் வைக்கணும் நீங்கள். அப்படி இல்லாட்டில் சுருக்கினா எவ்வளோ 7ல் 2 3 முறை 17ல் 2 8 முறை 16 தசம் 1 மிச்சம் என்ன 10ல் 2 5 முறை 38.5 மீட்டர் மீட்டர் வர்க்கம் என்ன பரப்பளவு. இதுதான் ஆன்சர் கேட்ட கேள்விக்கு. அலகுகள் முக்கியம் இல்லை. பரப்பளவு கேட்டால் மீட்டர் வர்க்கத்தில் ஆன்சர் கொடுங்க. கொஷன் நம்பர் 3 என்ன கேட்குறான் நிலப்பகுதி ஏபிசியின் பரப்பளவு 42 மீட்டர் வர்க்கம் எனின் பிசியின் நீளத்தை காண்பு. இவர் 7 மீட்டர் ஏண்டா இவர் 6 மீட்டர்ண்டா எங்களுக்கு இவரும் 6 தான் இருக்க போகிறார். அப்போ அவரும் 7 மீட்டர். இப்போ இவர்கிட்ட பரப்பளவு தான் தானே பரப்பளவு எவ்வளோ 42 மீட்டர் இருக்குமா. கேள்வி என்ன பிசியில் நீளத்தை கேட்டிக்குது. ஒரு முக்கோணிக்கு பரப்பளவு காண்ற ஈக்குவேஷன் நம்மள அதுலேயும் இது செங்கோண முக்கோணி. அப்போ டிரெக்டாக செங்குத்து உயரம் தான் அந்த பிசி. பாருங்க அப்போ ஹாஃப் என்ன அரை அடி தர செங்குத்து உயரம் தானே பரப்பளவு. இப்போ முக்கோணி ஏபிசிடி பரப்பு பிசி பரப்பளவு சமன் 42 அரை தர அரை அடி எவ்வளோ இது அடின்ற எடுத்து இது செங்குத்து உயரம் எடுக்குமே. அப்போ அடி 7 மீட்டர் செங்குத்து உயரம் பிசி அரை அடி தர செங்குத்து உயரம். அப்போ டிரெக்டாக இதில் வந்து எங்களுக்கு என்ன செய்யுது பிசி எதுவாக கேள்மனே பிசி சமனை எவ்வளோ 42 அங்கால இருக்கிறாரு. இவங்க இங்கால பிரிவாட்டுகிறத அங்கால போய் பெருக்கிப்படுவார். அதாவது ஹாஃப் இல்லாமல் ஆகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் 2 பெருக்கலும். அப்போ 2 வெட்டிப்படுவார். அப்போ இங்கால சமன்பாட்டு இங்கால 2 பெருக்கினால் இங்காலையும் 2 பெருக்கும் 42 2 பெருக்கப்படுறார். அதனால் 7 இங்கால உள்ள 7 இல்லாமல் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் 7 கீழே 7 7 பிரிக்கலும். அப்போ இங்கேயும் பிரித்து விட்டால் சரி. அதான் நாங்கள் டிரெக்டாக செய்கிறது. பிசியை இங்கே வச்சுட்டு 7 இங்கே பிரிக்கிறோம் 2 இங்கே பெருக்கிறோம் டிரெக்டாக அதை தான் செய்யுது. சரி ஓகே ஆன்சர் சொல்லுவோம் உங்களை. இப்போ பிசி சமன் 12 மீட்டர். இப்போ 3வது கேள்வி என்ன கேள்வி இப்போ பிசி நீளத்தை தான் கேட்டீங்க தானே. சரி கண்டுட்டோம். 4வது கேள்வி என்ன சொல்கிறோம் ஆராய்ச்சி
வடிவ நிலப்பகுதியின் பரப்பளவின் 3 மடங்கு, அதாவது ஆரைச்சிறை வடிவ பரப்பளவு இவருடைய பரப்பளவு நாங்கள் எவ்வளோ கண்டோம்? முதல்ல 38.55 77/2 என்ன ஆன்சர்? ஆரைச்சிறையோட பரப்பளவு முதலாம் கேள்வியில் 2ஆம் கேள்வியில் கண்டோம். ஆரைச்சிறை பரப்பு 77/2 38.52 வந்துச்சு மீட்டர் ஸ்கொயர். அப்போ அவரோட பரப்பை பார்த்து கதைக்கிறாங்க. இவரோட பரப்பளவின் 3 மடங்கு பரப்பளவுள்ள ஒரு செவ்வக வடிவ நிலப்பகுதியை பிசியின் ஒரு பக்கமாக இருக்குமாறு காய்கறி பாத்திக்கு வெளியே சேர்க்க வேண்டியுள்ளதாம். அச்செவ்வக வடிவ நிலப்பகுதியின் அகலத்தை கண்டு அதன் அளவீடுகள் உள்ள ஒரு பெரும்படி படத்தை இதே உருவில் வரைய சொல்லியது. அப்போ இவருடைய பரப்பை கண்டோம். அதே பரப்படம் 3 மடங்கு ஒரு பகுதியை செவ்வக வடிவமான பகுதி வந்து இங்கே சேர்க்குறாங்களாம். இவர் தான் தீரா. அப்போ இவருடைய பரப்பு எவ்வளோ ஆகிக்க போகுது? 38. இது எடுப்போமே, சுருக்கால் தேவைப்பட போகுது என்ன? அவ்வளோவா வெறும் 77/2. அவர்கிட்ட 3 மடங்கு எவ்வளோ? 21 கொண்டு 2 மிச்சம் 21 23 231/2. இதுதான் இவருடைய பரப்பாக இருக்க போகிறார். அப்போ அந்த பரப்பை எடுக்கிறதுக்கு இவருடைய நீளம் எவ்வளோ தெரியுமா? இவருடைய 12 மீட்டர் கேள்வியோட கண்டிருக்கிறோம். இப்போ இந்த அகலம் எவ்வளோன்னு கேட்க போகிறோம். அப்போ என்ன பிள்ளைகள், செவ்வகத்தில் பரப்பளவுக்கு என்ன ஈக்குவேஷன்? நீளம் தர அகலம். இப்போ எங்களுக்கு பரப்பளவு தெரியும், நீளம் தெரியும் என்றால் அகலத்தை காண்றதுக்கு என்ன செய்யுது? கொஷன் 4. இது கொஷன் 3க்குரிய ஆன்சர். கொஷன் 4 என்ன? 231/2 பிரிப்படுறாரு 12 ஆள் சமன் எவ்வளோ? இவருக்கு ஒரு பேர் வைப்போமே, இவர் சி தானே, சிடியும் இருக்கானே, இஎட் வைப்போம். இப்போ சிஇ நீளம் அகலம் சிஇ எவ்வளோ வரப்போகிறாரு? இதுக்குரிய ஆன்சர் தான் வரப்போகிறாரு. இங்கே பெருக்கல் பிரித்தல் பார்த்தீங்களா? ஆல்ரெடி கொஷன் ஸ்டார்ட் பண்ண முந்தைய நம்ம பார்த்த விஷயம் தான். பிரித்தல் வந்து என்ன செய்யுது? பாதி எண்ணெய் தொகுதி எண்ணெய் மாற்றி விட்டு பெருக்கல் அடையாளம் மாறும் பிரித்தல். அப்போ 231/2 தர 1/12 சொல்லிக்கினா என்ன ஆன்சர் போகுது? இப்போ கவனிங்க பிள்ளர். இப்போ இவர் பார்க்குற மாதிரி கொண்ட முழுவெண்ணில் வராது. அப்போ எங்களுக்கு என்ன செய்யணும்? கீழே பெருக்கினால் 24 12 2 24 மேல் 231 வருது. அப்போ இது சும்மா நார்மலாக கவனிங்க. 24 10 மடங்குன்ற எவ்வளோ வரப்போகுது? 240 வரப்போகுது தானே? அப்போ 9 மடங்கு 10 மடங்கு ஆகிறதுக்கு ஒரு 9 மாதிரி குறையுது. அப்போ 9ஓட பின்னம் கொண்டாலும் வரப்போகுது. 9 24 9 மடங்கு எவ்வளோ? 24 240 24 கழிச்சு விட்டால் ஈஸியாக அடிக்கல் எவ்வளோ வருது? 220 216. அப்போ 231 216 போனால் அப்படி தான் பார்க்குறது. 216ன்றது 24 9 மடங்கு. அப்போ எவ்வளோ மீதின்னு பார்க்குறதுக்கு 231 16 போனால் எவ்வளோ? 11 5 15 24 15. அப்போ இதை 3 சனிக்கு கொடுக்கணும் என்ன? 3 சுருக்கலாம். இப்போ 9 24 3/24 என்ன? 8/5 9 8/5 8/5 பெருமானம் என்ன? 50 8 5 8 இல்லை. அப்போ 50 8 5 6 48. அப்போ 20 8 50 8 6 முறை இது. அப்போ 48 6 முறை போட்டாச்சு. அப்போ 48 போனால் 20 8 எத்தனை 2 முறை. அப்போ
16 போனால் 48 5 முறை இப்படி தான் ஆன்சர் எடுக்கிறது. அப்போ 9.625 ஆன்சர் ஆகி போகுது. அகலத்தை காண சொல்லி தானே, அகலத்தை கண்டு அதை பரும்படி படத்தை நாங்கள் ஆல்ரெடி விளங்கப்படுத்துறதுக்கு வரைஞ்சோம். நீங்கள் கொஷன்லையும் அதாவது பேப்பர்லையும் இப்படி ஒரு பரும்படி படத்தை வரைஞ்சி இந்த நீளத்தை எவ்வளோ வந்து கொடுக்கணும், 9.625 கொடுத்தா சரி மீட்டர் இந்த நீளம். அவ்வளோதான் கேள்வி, அதை கொடுத்தாலும் ஆன்சர். ஓகே பிள்ளை, ரெண்டாவது கேள்வியும் முடியுது. இது கொஷன் 2 என்ன இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணிடணும். இது போல் தொடர்ந்து பாஸ் பேப்பர்ஸ் டிஸ்கஷன்ஸை நீங்கள் பார்க்குறதுக்காக வேண்டி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.